அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல் வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்பெகட்டி சொசிஸ் கிரேம் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறேன்னு செய்முறையோட உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சொசிஸ் பூலே வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட அங்கால பெர்சில் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அங்கால ஒனியோன் சம்பினியோன்னு சொல்கிற காளான் எடுத்துருக்கிறோம். உள்ளி மற்ற கறி மிளகாய் எடுத்து வச்சுக்கோம், குடமிளகாய் எடுத்து வச்சுக்கோம். இங்கால தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, கிரான் லிக்விட், எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட இங்கால ஸ்பெகட்டி பாத் எடுத்து வச்சிருக்கேன். பாத் வந்து கொதிக்கிற அவியறதுக்காக நாங்கள் தண்ணியை இப்போவே கொதிக்க வச்சிருக்கிறோம். சரி, தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள் செல்வோம். 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு வாசம், மூக்கு வாயு மணக்கட்டும். ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். கம 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 சமையல். வெட்டி வெட்டி கத்தி கத்தி இது நம்ம படையல். கம 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 கம. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் செய்முறைக்கு போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் சொசிஸை வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். கிரில் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இந்த மிஷினை பாவிச்சு கொள்ள போகிறோம். இதில் வந்து எண்ணெய் விடாமலுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் இந்த மிஷின் நல்லதன்றபடியாக நாங்கள் இதை பாவிச்சு கொள்ள போகிறோம். இதில் நீங்கள் 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இங்கால வந்து நாங்கள் சட்டியில் வந்து தேவையான மரக்கறிகளை வந்து வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு முதல்ல வந்து நாங்கள் உள்ளியை சேர்த்துக்கொள்கிறோம். உள்ளி கொஞ்சம் வதங்கி வந்த பொரிஞ்சு வரைக்கு வந்து வாசமாக இருக்குமன்றக்காக அதோட சேர்த்து இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்திருக்கு. அதோட வந்து நாங்கள் இப்போ வெட்டி வச்சுக்கிற மிளகாயம் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதோட சேர்த்து நாங்கள் தேவையான அளவு லைட்டாக உப்பை இப்போவே சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்த வீரக்கு தண்ணி வச்சு நாங்கள் தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்டு இப்போ நாங்கள் பார்த்த போட்டுக்கொள்ள போகிறோம். இதோட வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். பார்த்து வந்து ஒன்றோடு ஒன்று குளியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் வந்து இதுக்குள்ள சேர்த்து கொண்டு வந்தால் நல்லது. மெதுவாக ஒரு தடியால் வந்து கிளறி விட்டு கொள்கிறோம். அதே நேரத்தில் இங்கால இந்த கறிமிளகாய் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டு அதோட வந்து காளானையும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகறிகள் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. ஈரம் வந்து போகும் மட்டும் நாங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும், அப்போ டேஸ்டாக இருக்கும் வந்து. இப்போ அதோட இந்த நாங்கள் வந்து க்ரீ பண்ண வச்ச சொசஸ் வந்து ஃப்ரீ பண்ணி வந்துருக்கு. அதையும் வந்து நாங்கள் இதோட சேர்த்து வதக்கி கொள்ள போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட வெட்டி வச்சுக்க பெர்சிலையும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து கொஞ்சம் ஈரழிப்பு பாத்திரக்கு விட்டுட்டு பிறகு வந்து நாங்கள் இதோட கிரேம் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் மரக்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி கிரியே பண்ணி வந்திருக்கு வந்து. இதோட வந்து நாங்கள் வந்து இப்போ கிரைன் லிக்விட்டை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும்.
இப்போ எங்களை பார்த்தோம்னு சொன்னால் பார்த்து வந்து அவிஞ்சு வந்துட்டு இதை வந்து நாங்கள் இப்போ வடிச்செடுக்க போகிறோம். வடித்த அப்புறம் நாங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாம வரக்கா இளம் குளிர் தண்ணியில் வந்து நாங்கள் லைட்டாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டினமாய் வந்துடும். ஸோ வாங்க வடிப்போம் தண்ணியை. இப்போ நாங்கள் வந்து வடிச்சிட்டு குளிர் தண்ணியில் வந்து நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா சூட்டுக்கு வந்து பார்த்து வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டினமாய் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேம் லிக்விட் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு வந்து இதை வந்து நாங்கள் பரிமாற போகிறோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பாடை வந்து போட்டு பரிமாற போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புகிறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் வீட்டிலேயே லகுவாக செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் வந்து. எனவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த சாப்பாடு உங்களுக்கு நல்லா வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை என்று Thanks for watching. Like